ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7த் நியூ தமிழ் புக்ல இயல் 5 வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ அதாவது 7த் நியூ தமிழ் புக்ல டெர்ம் 2ல இயல் 2 வந்து பார்க்க போறோம். சரியா? ஸோ ஆல்ரெடி இயல் 1, 2, 3, 4 வந்து 7த் புக்ல வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ லிங்க்ஸ் வந்து நான் பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணியிருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப நம்ம இயல் 5 வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம எப்பயுமே சொல்ற மாரி தான். கையில புக் இருந்தா புக் எடுத்துக்கோங்க. இல்ல புக் இல்ல அப்படின்னா நோட் எடுத்து சொல்ல சொல்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் மொத்தம் நம்மளுக்கு 2 செய்யுள் பகுதி, ஒரு உரைநடை, ஒரு துணைப்பாடம். ஸோ அப்புறம் லாஸ்ட்டா வந்து இலக்கண பகுதி வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செயல் பகுதிய பார்த்தோம் அப்படின்னா, "இன்பத்தமிழ் கல்வி" அப்படிங்கிற பேர்ல வந்து குடுத்துருக்காங்கப்பா. சரியா? ஸோ இத எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதிதாசன். ஸோ பாரதிதாசன் நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்காரு. ஸோ அதனால வந்து நம்ம பார்க்கணும். ஸோ பாடல வந்து ஃபுல்லா ஒருக்கா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல இந்த 4 வரிகள் வந்து கொஞ்சம் முக்கியம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இத வந்து கேட்டுருக்காங்க. "இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும்" அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு. சரியா? "இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும்" அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. சரியாப்பா? ஸோ இந்த பாடல் வந்து வரிகள் வந்து ஆல்ரெடி கேட்டுருக்காங்க. ஸோ அதனால ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிட்டு ஈஸியா தான் இருக்கும். சரியா? சாதாரண தமிழ் வழியில தான் வந்து இருக்கும். ஸோ இத ஃபுல்லா வந்து ரீட் பண்ணிட்டு பாடலின் பொருளும் மட்டும் ஜஸ்ட் வந்து ஒருக்கா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்ல. ஸோ பாடல் குடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். ஸோ இருந்தாலும் ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு ரீட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் நம்ம எதையுமே வந்து விட வேணாம். ஏன்னா புது புக்கு, புது சிலபஸ்ஸு. ஸோ அதனால புது புக்ல நம்ம எதையுமே வந்து லீவ் பண்ண வேணாம். ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணி வச்சுக்கிருவோம். சப்போஸ் அங்கே கேட்டாலும் நம்ம அந்த இடத்துல பதில் சொல்றதுக்கு வசதியா இருக்கணும். இல்லையா? ஓகேவா? அதுக்காக. சரி. இப்ப இதுல வரக்கூடிய சொல்லும், பொருளும் என்ன அப்டின்னா, எத்தனிக்கும் அப்டின்னா முயலும் அப்டின்னு அர்த்தம். வெற்புனா மலை, கழனினா வயல். ஓகேவா? ஸோ இது நம்மளுக்கு தெரியும். நிகர்னா சமம். அதுவும் தெரியும். எத்தனிக்கும்னா முயலும். அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். வெற்பு அப்டின்னா மலைப்பா. இது கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கு. பார்த்து வச்சுக்கோங்க. பரிதி அப்டின்னா கதிரவன். ஸோ அன்னத்தோர் அப்டின்னா அப்படி ஒரு, கார்முகில் அப்டின்னா மலைமேகம். இது நம்மளுக்கு தெரியும். துயின்றிருந்தார் அப்டின்னா உறங்கி இருந்தார். துயின்றுனா உயிர், துயில்னா உறக்கம் அப்டிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்க வந்து பரிதி அப்டின்னா கதிரவன். அத பார்த்துக்கோங்க. அப்படி ஒரு அப்டிங்கிற அன்னதோர் அப்டின்னா அப்படி ஒரு அப்டிங்கிற பொருள் இருக்கு. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. பாடலின் பொருள் வந்து ஜஸ்ட் ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க போதும். ஸோ நூல்வழி இம்பார்ட்டன்ட். நூல்வழிய தெளிவா எடுத்துக்கோங்க. கவிஞர், இதழாளர், தமிழாசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் யாரு அப்டின்னா, பாரதிதாசன். இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை படைப்பதில் வல்லவர். ஓகேவா? ஸோ கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் ஆகியவற்றை வந்து இவரு படைச்சிருக்காரு. இவரு பாண்டியன் பரிசு முக்கியமான பாயிண்ட்ப்பா. அழகின் சிரிப்பு, இசை அமுது, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, கண்ணகி புரட்சி காப்பியம் உள்ளிட்ட பல நூல்கள வந்து எழுதியிருக்காரு. சரியா? அதாவது 1, 2, 3, 4, 5, 6 நூல்கள் வந்து நம்ம இங்க வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? இவர் எழுதிய பிசிராந்தையர் என்னும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? பிசிராந்தையர் அப்படிங்கிற நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது குடுத்துருக்காங்க. பாரதிதாசன் கவிதைகள் என்னும் தொகுப்பிலிருந்து தமிழ் பேறு என்னும் தலைப்பில் உள்ள பாடல் இங்கு நம்மளுக்கு வந்து பாடமா வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ அப்ப இதுல மொத்தம் எத்தன பாயிண்ட் இருக்குன்னு நோட் பண்ணுங்க. 1 ஸோ கவிதை 2 அதுக்கப்புறம் வந்து இவர் எழுதிய நூல்கள் 3 அப்புறம் இவர் எழுதிய பிசிராந்தையர் நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி 4 இந்த பாடல் எங்கேருந்து வந்திருக்கு 5 ஓகேவா? ஸோ மொத்தமாவே இந்த நூல்வெளியில நம்ம 5 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் எழுதப் போறோம். ஸோ தெளிவா எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு ஒரு 2 டைம்ஸ் ரீட் பண்ணுங்க. மனப்பாடம் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்ப அடுத்து வந்து நம்ம ஒன் வேர்ட் பார்த்துடலாம். ஒன் வேர்ட் பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது எது அப்படின்னு பார்த்தோம்னா, மயில். சரியா? பின் வருவனவற்றுள் மலையை குறிக்கும் சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, வெறுப்பு. வெறுப்புனா மலைன்னு பார்த்தோமா? ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏடு கூட்டல் எடுத்தேன்னு வரணும். ஆப்ஷன் சி. துயின்று இருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. துயின்று இருந்தார் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. துயின்று கூட்டல் இருந்தார்ன்னு வரணும். ஆன்ஸர் ஆப்ஷன் ஏ. என்று பிளஸ் உரைக்கும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்றுரைக்கும் அப்படிங்கிறது வரணும். சரியா? ஸோ பொறுத்துக. கழனினா வயல் நம்மளுக்கு தெரியும். நிகர்னா சமம். நிகரானவர். இவருக்கு அவர் நிகர். ஓகேவா? நான் நான் எனக்கு அவர் வந்து சமமானவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிகரானவர். ஓகேவா? பரிதி அப்படின்னா கதிரவன் நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் முகில் அப்படின்னா மேகம். இது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா?
ஸோ அடுத்து அழியா செல்வம். ஓகேவா? இதுல வந்து அ அழியா செல்வம்ங்கிறது நம்ம நாலடியார்ல ஆல்ரெடி பார்த்திருப்போம். சரியா? ஸோ நாலடியார்ல இருந்து இது குடுத்திருப்பாங்க. சமண முனிவர் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் 4 அடியில வந்து நம்மளுக்கு ஒரு கருத்த கூறும். சரியா? "வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் சென்றில் வல்வார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வன விச்சை மற்று அல்ல பிற" அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? இது சமண முனிவர் வந்து எழுதியிருப்பாங்க. இதனுடைய சொல்லும் பொருளும் பார்த்தோம் அப்படின்னா, வைப்புலி அப்படின்னா பொருள் சேமித்து வைக்கும் இடம். சரியா? பொருள சேமித்து வைக்கக்கூடிய இடம். நகை, பணம் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல சேமித்து வைப்போம் இல்லையா? ஸோ அத தான் வந்து வைப்புலி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாத, கொல்லப்படாதன்னா ஒருவரால எடுக்கப்படாத, ஆட்கொள்ளப்படாத. ஸோ அந்த மாரி எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த மாரி கொல்லப்படாதன்னா அந்த ரீசன் கிடையாது. ஸோ வாய்த்து ஈயல் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். விச்சை அப்படின்னா கல்வி. ஓகேவா? விச்சைனா கல்விப்பா. ஸோ இதெல்லாம் கேட்கலாம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்பிளா இருக்கும். ஸோ ஆனா வந்து சிலபஸ்ல கவர் ஆகுறனால கேட்கலாம். ஓகேவா? ஸோ பாடலின் பொருள பொறுத்தவரைக்கும், "கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும், அது பிறரால் கொள்ளப்படாது. ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைவுபடாது. மிகச் சிறப்பினை உடைய அரசாலும் கவர முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும். மற்றவை செல்வம் ஆகாது." அப்படி வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது கல்விய வந்து நம்ம ஒரு பொன் போல, ஒரு வைரம் மாதிரி, ஒரு டைமண்ட் மாரி நம்ம பாதுகாத்து வச்சிருந்தாலும், அத யாராலயுமே கொள்ளையடிக்கவே முடியாது. சரியா? நம்மளுடைய கல்விய யாராலயுமே கொள்ளையடிக்க முடியாது. ஒருவருக்கு நம்ம சொல்லிக் குடுத்தாலும் இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு சொல்றேன். இதனால எனக்கு தெரிஞ்சது குறைஞ்சிருமா? அப்படி கிடையாது. ஓகேவா? ஸோ நான் எத்தன பேருக்கு சொன்னாலும், நான் 1000 பேருக்கு, 2000 பேருக்கு, 1,00,000 பேருக்கு சொன்னாலும், அது வந்து குறையாது. ஓகேவா? அதே மாரி மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது. எவ்வளவு பெரிய அரசரா வேணாலும் இருக்கட்டும். எத்தன நாடுகள வேணாலும் அவர் ஜெயிச்சிருக்கட்டும். எத்தன அரசர்கள வேணாலும் அவர் வென்றிருக்கட்டும். ஆனா, அவரால கூட இந்த கல்விய ஒருவர்கிட்ட இருந்து எடுக்க முடியாது. ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு அதனால நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒவ்வொருத்தருடைய குழந்தைகளுக்கும் அவங்க சேர்த்து வைக்க வேண்டிய அழியாத செல்வம் எது அப்படின்னு கேட்டோம்னா, அது கல்வி தான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? மற்ற செல்வங்கள் எதுவுமே செல்வமே கிடையாது அப்படின்னும் சொல்றாரு. சரியா? ஸோ நாலடியார பொறுத்தவரைக்கும் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்டது. ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ நாலடியார் பத்தி நம்ம தனியா வந்து பார்க்கணும். ஏன்னா நாலடியார் வந்து நம்மளுக்கு சிலபஸ் டாபிக்ல இருக்கு. சரியா? நீங்க நாலடியார் பத்தி தனியா ஃபுல்லா பார்க்கணும். எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணணும் அப்டின்னா, ஸோ அதுக்கான வீடியோ வந்து ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல போட்டுருக்கோம். பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா, இலக்கணம் அப்படிங்கிற டாபிக் உள்ள ஸ்பெஷல்டா நம்ம வந்து எடுத்து நம்ம நாலடியார் மட்டும் தனியா வந்து போட்டுருக்கோம். ஸோ அதையும் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் இதுலருந்து கேள்விகள் வரத உங்களால அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்நூல் 17 கீழ்க்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. 400 வெண்பாக்களை கொண்டது தெரியும் நம்மளுக்கு. இந்நூல் வந்து நாலடி 400 வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா? 2 சிறப்பு பெயர்கள் இருக்கு. திருக்குறள் போன்றே அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லி முப்பால் பகுப்பு கொண்டது. இது நம்மளுக்கு தெரியும். சரியா? இன்னும் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை 4ம் 2ம் சொல்லுக்குறுதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? இது வந்து ஒரு பழமொழி மாதிரி 4ம் 2ம் 4ம்னா நாலடியார், 2ம்னா திருக்குறள். ஓகேவா? 4ம் 2ம் நாலடியாரும், திருக்குறளும் சொல்லுக்கு உறுதி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? அத நம்ம படிச்சோம் அப்படின்னா, நம்மளுடைய சொல், நம்மளுடைய பேச்சு ஆற்றல் வந்து உறுதியானதா இருக்கும், வலிமையானதா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? ஸோ அப்ப இதுல எத்தன பாயிண்ட் பாருங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு இது தெரிஞ்ச பாயிண்ட் தான். ஸோ பார்க்காதவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இத பார்த்துட்டு நம்ம நாலடியார் வீடியோவும், கிளாஸும் வந்து பார்த்துருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? ஸோ நாலடியார் சமண முனிவர் பலரால் எழுதப்பட்டது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. செகண்ட் பாயிண்ட். 400 வெண்பாக்களால் கொண்டது. தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் இந்த பாயிண்ட் இது கொஞ்சம் முக்கியம். நாலடி 400 வேளாண் வேதம் அப்படின்னு 2 சிறப்பு பெயர்கள் இருக்கு. ஸோ திருக்குறள் போன்றே அறம்பொருள் 3 பால்களை கொண்டது. ஸோ 5வது பாயிண்ட். ஸோ 6வது பாயிண்ட் வந்து 4ம் வேலும் 4ம் 2ம் சொல்லுக்குறுதி. ஓகேவா? வெள்ளத்தால் அழியாது. ஸோ இந்த பாடல் பாருங்க. வெள்ளத்தால் அழியாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் வெள்ளத்தால் அழியாது, வெந்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது, கொடுத்தாலும் நிறைவின்றிக் குறையுறாது, கள்ளர்க்கோ பயமில்லை, காவலுக்கு மிக எளிது, கல்வி என்னும் உள்ள பொருள், உள்ளிருக்கப் புறத்தேயோர் பொருள் தேடி உலகின்றதே அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? இத வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிறதுலருந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. ஸோ சரியான விடை பொறுத்தவரைக்கும், பொறுத்தவரைக்கும் 1 மினிட் இருங்க. ஸோ ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் என்னப்பா அப்படின்னா, கல்வி. கல்வியைப் போல் இல்லாத செல்வம் வேறில்லை. கல்வியைப் போல் கேடில்லாத செல்வம் வேற எதுவும் கிடையாது. சரியா? எந்த கேடும் வந்து வராது.
வாய்த்தீயின் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வாய்த்து கூட்டல் ஈயின். கேடில்லை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கேடு கூட்டல் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எவன் ஒருவன். ஓகேவா? 5 கேள்விகள் முடிஞ்சிருச்சு. ஸோ வாழ்வுக்கும் கல்வி. ஓகேவா? ஸோ இது வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லப்பா. ஸோ ஜஸ்ட் வந்து இத ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. திருக்குறள பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து ஒரு ரீட் மட்டும் நீங்க கம்பல்சரி பண்ணிறணும். ஓகேவா? ஆ திருக்குறள பத்தி சும்மா சிம்பிளா பேரா வந்து குடுத்துருப்பாங்க. "அழியா செல்வம்னா என்ன? காலமறிதல்னா என்ன? கல்வியும் பள்ளியும்." அதுக்கப்புறம் வந்து ஒளி விளக்கு. கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் என்ன வித்தியாசம்? ஸோ இந்த மாதிரி கற்க கசடற இந்த மாதிரி ஒரு சில டாபிக் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு தடவ ரீட் பண்ணிட்டு இந்த திருக்குறள்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வரும் நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. ஓகேவா? திருக்குறளார் வி. முனிசாமி வந்து நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது. ஸோ இத வந்து ஜஸ்ட்டு ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது. இதுக்கான ஒன் வேர்ட் இருக்கும். ஸோ அத பார்த்துருவோம். ஸோ காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் அப்படின்னு சொன்னோம்னா, காலம் அறிதல். காலம் அறிதல் தான காலத்தினுடைய அருமைய சொல்லுவாங்க. ஓகேவா? கல்வி இல்லாத நாடு டேஷ் வீடு அப்படின்னா, கல்வி இல்லாத நாடு வந்து விளக்கு இல்லாத வீடு. ஏன்னா, இருண்ட வீடு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பள்ளி தலமனைத்தையும் கோயில் செய்வோம் அப்படின்னு வந்து யார் சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு. த பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சரியா? உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயர்வு கூட்டல் அடைவோம். ஆப்ஷன் இ. அதுக்கப்புறம் இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவை எல்லாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பள்ளி மறுதிறப்பு. இது சிலபஸ்லயும் இல்ல. ஸோ இது இம்பார்ட்டன்டும் இல்ல. ஸோ இது தேவையில்ல. ஓகேவா? ஸோ இத நீங்க விட்டுறலாம். ஸோ அடுத்தது ஆ ஓரெழுத்து ஒரு மொழி. ஓகேவா? ஸோ இலக்கணம். இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் டாபிக்ல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஸ்பெஷல் டாபிக் அப்படின்னு சொல்லி நான் பிளேலிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஓரெழுத்து ஒரு மொழி. சாரி ஸ்பெஷல் டாபிக் இல்ல. இலக்கணம் டாபிக்ல பார்த்திருப்போம். ஓகேவா? ஸோ அதுதான். நாலடியார் தான் வந்து நம்ம ஸ்பெஷல் டாபிக்ல பார்த்திருப்போம். ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்ம இலக்கணம் அப்படிங்கிற டாபிக்ல வந்து ஓரல் தோர் மொழி பார்த்திருப்போம். பிளேலிஸ்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் கூட நான் லிங்க் வந்து குடுக்குறேன். ஸோ அத நீங்க பார்த்துறீங்க அந்த வீடியோவ பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல்லா புரிஞ்சிரும். சரியா? ஓரெழுத்து ஒரு மொழினா என்ன? இந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் நம்ம எப்படி வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துரலாம். ஏன்னா 1 மார்க் 1 கொஸ்டின் வந்து இதுல வந்து கம்பல்சரி வந்து கேட்டுருவாங்க. சரியா? ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து ஒரு கேள்வி உறுதியா வரும். அதுல மாற்றமே இல்ல. ஸோ, அதனால அந்த வீடியோவ நீங்க ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியா வந்து புரிஞ்சிரும். சரியா? இப்ப நம்ம பகுபதம், பகாபதம் வந்து பார்க்க போறோம் டைரக்ட்டா. ஓகேவா? ஸோ, வேலன், படித்தான் ஆகிய சொற்களை கவனியுங்கள். வேலன் என்னும் சொல்லை வேல் கூட்டல் அன் என பிரிக்கலாம். ஆமா, பிரிக்கலாம். படித்தான் என்னும் சொல்லை படி படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆன் என பிரிக்கலாம். ஆமா, பிரிக்கலாம். ஓகேவா? ஸோ, அப்ப பகுபதம் அப்படின்னா என்ன? பகாபதம் அப்படின்னா என்ன? அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஜெனரலா பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்ல இந்த மாதிரி பிரிக்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, அது வந்து பகுபதம். சரியா? பிரிக்க முடியல அப்படின்னா, அது வந்து பகாபதம். சரியா? ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு சில சப்டிவிஷன்ஸ் இருக்கும். பகுபதத்த பத்தி தான் கொஞ்சம் நம்ம லென்த்தா பார்ப்போம். பகாபதம் வந்து சிம்பிள் தான். பிரிக்க முடியாது. ஓகேவா? ஸோ இவ்வாறு சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுபதங்கள் என்பர். பிரிக்கப்படும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என சொல்லுவாங்க. சரியா? பகுதி, தொகுதி, சந்தி இந்த மாரி வந்து ஒவ்வொரு பெயர்கள்ல வந்து சொல்லுவாங்க. பெயர் பகுபதம். பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல் பெயர் பகுபதம் ஆகும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். எந்த ஒரு கேட்டகரி இலக்கணத்த எடுத்துக்கிட்டாலும் நம்ம நம்ம பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு இயல்லயும். ஸோ அந்தந்த இதுக்கு நம்ம பெயர்ல வருதா? வினையில வருதா? இல்ல அந்த மாரி வருதா? சரியா? காலத்துல வருதா? அந்த மாரி வர்றத நம்ம சேர்த்து வந்து சொல்லிக்கிறோம். பெயர் பகுபதம்னு சொல்லுவோம். வினை பகுபதம்னு சொல்லுவோம். இந்த மாரி ஜாயின் பண்ணி சொல்லிக்கிறது தான். ஓகேவா? ஸோ இதனை பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என 6 வகைப்படுத்துவர். சரியா? பெயர் பகுபதத்த. பொருள் அப்படின்னா பொன்னன். பொன்னன் அப்படிங்கிறது ஒரு பொருள் பெயர். அதனால அது பொருள் பகுப்பதம். இடம் பொறுத்தவரைக்கும் நாடன் அப்படின்னா நாடு கூட்டல் அன். காலம் அப்படிங்கிறது சித்திரையான். சித்திரை அப்படிங்கிறது மாதம். ஆண் கூட்டல் ஆண். அதுக்கப்புறம் சினை அப்படிங்கிறது உறுப்பு. ஓகேவா? அப்ப கண்ணன் அப்படின்னா கண் கூட்டல் அன். அதுக்கப்புறம் பண்பு அப்படிங்கிறது இனிமை, பெருமை, பெரியது, சிறியது அந்த மாரி அளவ குறித்து, அதனுடைய தன்மைய குறித்து வரக்கூடியது தான் பண்பு. ஓகேவா? அப்ப இனியன்னா இனிமை கூட்டல் அன். ஓகேவா? தொழில பொறுத்தவரைக்கும் உழவன். உழவன்னா என்னப்பா? உழவு தொழில். உழவு கூட்டல் அன். அதனால அது தொழில். ஓகேவா?
ஸோ இந்த மாரி 6 வகைப்படும். இதுல வினை பகுப்பதம் அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுப்பதம் ஆகும். ஓகேவா? ஸோ பெயர் சொல்னா பெயர் பகுப்பதம், வினை சொல்னா வினை பகுப்பதம். ஓகே. உண்கின்றான் அப்டின்னா, உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆன் அப்டின்னா உண்கின்றான் அப்டிங்கிறது வரும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள பொறுத்தவரைக்கும், இது வந்து 6 வகைப்படும்பா. அதாவது பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, அதுக்கப்புறம் விகாரம் அப்படின்னு சொல்லி 6 வகைப்படும். ஓகேவா? பகுபதத்தின் முதலில் அமைந்து முதன்மையான பொருளைத் தருவது பகுதி ஆகும். சரியா? ஒரு சொல்லு அது பகுபதமா வரும்போது, இப்படி நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னா, உன் கூட்டல், கின்று கூட்டல், ஆன் அப்படின்னு பிரிக்கிறீங்க. அப்ப இந்த உன் அப்படிங்கிறது தான் பகுதி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வரக்கூடியது தான் பகுதி அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது கட்டளையாகவே அமையும். அது வந்து எப்பயுமே கட்டளையா தான் இருக்குங்கிறாங்க. இங்க பாருங்க உன் அப்படின்னா என்ன? கட்டளை. உன் அப்படின்னு வந்து நம்ம ஒரு ஆள பார்த்து சொல்றோம். அப்படின்னா என்னது? கண். கட்டளை அது. ஓகேவா? ஸோ அததான் வந்து இங்க சொல்றாங்க. சரியா? ஸோ அடுத்து பகுபதத்தின் இறுதியில் அமைந்து திணை, பால் ஆகியவற்றையோ, முற்று, எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி எனப்படும். ஓகேவா? ஸோ அதான் இந்த வந்து ஆண் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாரி இறுதியில வரக்கூடியத தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விகுதின்னு சொல்லுவோம். பகுதி, விகுதி. ஓகேவா? பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை ஆகும். சரியா? இடைநிலைன்னா என்ன? அந்த பகுபதத்தினுடைய இடையில அமைஞ்சு பகுதிக்கும், விகுதிக்கும் நடுவுல வந்து அந்த காலத்தையோ, இல்ல எதிர்மறையையோ வந்து காட்டுவது இடைநிலை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? பெரும்பாலும் பகுதிக்கும், இடைநிலைக்கும் இடையே இடம்பெறும் மெய்யெழுத்து சந்தி எனப்படும். அதாவது ஃபர்ஸ்ட்டு பகுதி. ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பகுதி. அதுக்கப்புறம் கடைசியா இருக்கக்கூடியது ஸோ இது வேற எங்கேயா கீழ கூட நான் எழுதவா? ம். ஓகே. இப்ப பாருங்க. இங்கே எழுதலாம். ஓகே. இங்கேயே எழுதுறேன். இப்ப இங்க எழுதலாம். பகுதி. ஓகேவாப்பா? ஸோ பகுதிக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசி ஃபர்ஸ்ட்டு கடைசி என்ன? விகுதி. ஓகேவா? ஸோ இந்த பகுதிக்கும், விகுதிக்கும் நடுவுல வரக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நடுவுல என்னப்பா வரும்? பகுதிக்கும், விகுதிக்கும் நடுவுல வரக்கூடியது இடைநிலை. ஓகேவா? இந்த பகுதிக்கும், இடைநிலைக்கும் நடுவுல வரக்கூடியது. இந்த பகுதிக்கும், இடைநிலைக்கும் நடுவுல வரக்கூடியது தான் சந்தி. ஓகே. அடுத்து பாருங்க. பெரும்பாலும் இடைநிலைக்கும், விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசைச்சொல் தான் வந்து சாரியை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? இடைநிலைக்கும், விகுதிக்கும் நடுவுல. இது 2த்துக்கும் நடுவுல வரக்கூடியது தான் சாரியை. ஓகேவா? இப்ப தெளிவா புரியுதாப்பா? ஸோ கவனமா பாருங்க. ஸோ அடுத்து சந்தி, சாரியை பார்த்துட்டோமா? இப்ப விகாரம்னா என்னன்னா, பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். சரியா? அதாவது பகுதி, விகுதி, அதுக்கப்புறம் வந்து சந்தி, அப்புறம் இடைநிலை. ஓகேவா? இந்த சாரியை மட்டும் விட்டுருங்க. சாரியை தவிர இந்த 4 இதுலயும் ஏற்படக்கூடிய மாற்றம். ஓகேவா? ஸோ இந்த 4 இதுலயும் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் வந்து விகாரம். ஓகேவா? இப்ப உங்களுக்கு புரியுதா? ஸோ சிம்பிளா பகுதி, இடைநிலை, விகுதி. சரியா? பகுதி ஃபர்ஸ்ட்டுப்பா. இடைநிலைங்கிறது இடையில வரக்கூடியது. கடைசியா உள்ளது விகுதி. ஓகேவா? சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பகுதி வந்து 1, ஸோ 2 இடைநிலை, 3 வந்து விகுதி. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பகுதிக்கும், இடைநிலைக்கும் நடுவுல வரக்கூடியது தான் இந்த சந்தி. ஓகேவா? இந்த இடைநிலைக்கும், விகுதிக்கும் நடுவுல நடுவுல வரக்கூடிய அசைச்சொல் தான் சாரியை. சரியா? இந்த பகுதி, இடைநிலை, விகுதி, சந்தி இது எல்லாத்துலயும் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம். ஓகேவா? ஸோ தெளிவா புரிஞ்சுக்கோங்க. சரி ஓகே. ஸோ இப்ப வா அப்படின்னா, இது வந்து பகுதி. சரியா? இது வா என குறுகி இருப்பது விகாரம். ஓகேவா? வா அப்படின்னா பகுதி. இது வந்து ஒரு கட்டளை தொடரா வருதா? ஃபர்ஸ்ட் எழுத்தா வருதா? அதனால இது பகுதி. இதுவே நெடில் எழுத்துலருந்து சுருங்கி குறில் எழுத்தா வந்துச்சுன்னு வைவேன், இது வந்து விகாரம். சரியா? ஏன்னா மாற்றம் ஆகுது இல்லையா? ஸோ வால இருந்து இது மாற்றம் ஆகுது. அதனால விகாரம். பகுதி மாறுனா அது விகாரம். சரியா? இத்து அப்படிங்கிறது சந்தி. சரியா? 2ஆம் எழுத்து. இது வந்து என திரிந்து இருப்பது விகாரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? வந்தனன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி எடுத்துக்காட்டுக்கு வந்தனன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இது எப்படி பிரியும் அப்படின்னா, வா கூட்டல், இத்து கூட்டல், இத்து கூட்டல், அன் கூட்டல், அன்னுன்னு பிரியும். சரியா? இந்த வாங்கிறது இங்க சுருங்கி இருக்கு. குறிலா மாறி இருக்கா?
குறிலா மாறியிருக்கு. அதே மாரி இந்த இத்து வந்து இன்னா மாறும். வந்தனன் இந்த இன்னா மாறுதா, இங்கே குறிலா இருக்கா. அதுக்கப்புறம் தா இது வந்து தாவா மாறுது. இங்க இதோட சேர்த்து தாவா மாறுது. அதுக்கப்புறம் வந்து இன் வந்து இங்க வந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இத்து. இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்கு? பகுதி இருக்கு. ஸோ அடுத்து வந்து இது வந்து இடைநிலை. இது வந்து இடைநிலை. அப்ப சரியா? இந்த ங்கிறது விகுதி. போட்டுறலாமா? கடைசியா உள்ளது தான் விகுதி. ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்படின்னா, ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்படி அவள் அந்த மாரி வந்துச்சுன்னா, அது பெண்பால்ன்னு வரும். சரியா? இப்ப அப்படிங்கிறது சாரி. இது வந்து அசை சொல். சரியா? வந்த அப்படிங்கிற ஒரு அசை சொல் வருதா? இது வந்து சாரியை. இத்து வந்து சந்தி. இப்ப பகுதிக்கும், இடைநிலைக்கும் நடுவுல உள்ளது என்ன? சந்தி. ஓகேவா? நம்ம படிச்சோமா? இடைநிலைக்கும், விகுதிக்கும் நடுவுல உள்ளது என்ன? சாரியை. ஓகேவா? இப்ப உங்களுக்கு புரியுதா? ஈஸியா இருக்கா? ஃபர்ஸ்ட் பகுதி, கடைசி விகுதி, நடுவுல வரக்கூடியது இடைநிலை. பகுதிக்கும், இடைநிலைக்கும் நடுவுல வரக்கூடியது சந்தி. இடைநிலைக்கும், விகுதிக்கும் நடுவுல வரக்கூடியது சாரியை. ஓகேவா? ஸோ இந்த பகுதி, சந்தி, இடைநிலை இது 3க்கும் இது 3லயும் வந்து மாறி வரக்கூடியது. சரியா? மாற்றத்தோட வரக்கூடியது வந்து விகாரம். இவ்வளதான்ப்பா. சிம்பிள். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு முக்கியமான டாபிக் தான். ஸோ அதுக்காக தான் வந்து பொறுமையா நடத்துனேன். புரியுதா இல்லையாங்கிறத கீழ கமெண்ட்ல சொல்லுங்கப்பா. புரிஞ்சுச்சுன்னா புரிஞ்சுச்சுன்னு சொல்லுங்க. ஒரு லைக் போடுங்க. ஸோ அப்பதான் மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ பகாபதம் அப்படின்னா, மரம், கழனி, எழுது ஆகிய சொற்களை கவனியுங்கள். இவற்றை மேலும் சிறிய உறுப்புகளாக பிரிக்க முடியாதல்லவா? இவ்வாறு பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாப்பதம் எனப்படும். சரியா? இத வந்து பிரிக்க முடியுமா? மரம்ங்கிறத பிரிச்சா பொருள் தருமா? தராது. கழனி பிரிச்சா தருமா? தராது. தருமா? எழுது தருமா? தராது. ஓகேவா? இவை அடிச்சொல் அல்லது வேர்ச்சொல்லாகத்தான் இருக்கும். சரியா? அடிச்சொல் இல்ல வேர்ச்சொல். மரங்கள் அப்படிங்கிறது வேற. சரியா? மரம் அப்படிங்கிறது அடிச்சொல். புரியுதா? வேர்ச்சொல்லா இருக்கும். உண்கிறான், உன்றாள், உண்றான், உண்ணுவான், உண்ணுதல் இதெல்லாம் வந்து முழுச்சொல். சரியா? இந்த அப்படிங்கிறது தான் இதுக்கான வேர்ச்சொல். அப்படிங்கிற சொல்ல இருந்து தான் இந்த எல்லா சொல்லும் வருது. சரியா? இதுதான் வந்து பேஸ்மெண்ட். ஓகேவா? பேஸ்மெண்ட்ல இருந்து தான் அவ்வளோ பெரிய வீடு கட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த அப்படிங்கிற எழுத்துல இருந்து தான் எல்லா சொற்களும் வருது இல்லையா? ஸோ அதனால இதுதான் வந்து வேர்ச்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பெயர், வினை, இடை, உரி ஆகிய 4 வகை சொற்களிலும் பகாபதங்கள் உண்டு. ஓகேவா? பெயர் பகாபதம் அப்படின்னா, நிலம், நீர், நெருப்பு, காற்று இதெல்லாம் நம்ம பிரிக்க முடியாது. பிரித்தாலும் பொருள் தராது. வினை பகாபதம்னா நட, வா, படி, வாள். ஓகேவா? இதுவும் வந்து அடிச்சொல். ஓகேவா? இதையும் வந்து நம்ம பிரிக்க முடியாது. இடை பகாபதம்னா மண், கொள், தில், போல். ஓகேவா? நடுவுல வரும் தெரியுமா? இந்த இடை பகாபதம் அப்படிங்கிறது. ஓகேவா? இது வந்து இடை பகாபதம். உரி பகாபதம்னா உரு, தவ, நனி, களி. ஓகேவா? இது எல்லாமே உரி பகாபதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இடையும் உரி பகாபதம் மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட். ஸோ இதுல உள்ள ஒன்னோட பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, நல்நூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து உருமொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்கறாங்கப்பா. ஸோ இது உங்களுக்கான கேள்வி. கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். எத்தன பேர் வந்து கவனமா கிளாஸ கவனிச்சிருக்கீங்கன்னு. ஸோ நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓரெழுத்து உருமொழிகளின் எண்ணிக்கை எத்தன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 40ஆ, 42ஆ, 44ஆ, 46ஆன்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய பதில வந்து கீழ கமெண்ட்ல பண்ணுங்க. ஸோ பார்ப்போம் யார் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் பண்றா. பேட்ச் ஸ்டூடண்ட்ஸா, யூடியூப் ஸ்டூடண்ட்ஸா யார் அதிக கமெண்ட் பண்றா, ஆன்ஸர் பண்றாங்கிறதையும் செக் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்ப 2வது கேள்விய பாருங்க. எழுதினான் என்பது என்னதுப்பா? வினை பகுபதம். ஓகேவா? பகுக்கக்கூடியது தான். சரியா? 3வது வந்து பெயர் பகுப்பதம். டேஸ் வகைப்படும் அப்படின்னா, பெயர் பகுப்பதம் வந்து நம்மளுக்கு 6 வகைப்படும். சரியா? நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஸோ பெயர் பகுப்பதம் வந்து நம்மளுக்கு 6 பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில். ஓகேவா? 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா, இடைநிலை. ஓகேவா? இடைநிலை தான் வந்து அதனுடைய காலத்தையும் இடைநிலை தான் வந்து காலத்த வந்து காட்டும். சரியா? காலம் அல்லது எதிர்மறையை வந்து காட்டக்கூடியது. ஓகேவா? பெயர் பகுபதம் அப்படிங்கிறது இங்க என்னப்பா? பெயர் பகுபதம் இங்க என்ன வரும்? பெரியார். ஓகேவா? ஸோ பெரியார் பெயர் பகுபதம். வினை பகுபதம் அப்படிங்கிறது வாழ்ந்தான். ஓகேவா? ஸோ இடை பகுபதம் அப்படிங்கிறது மண், இடை. அதுக்கப்புறம் நனி அப்படிங்கிறது உரி. ஓகேவா? ஸோ அடுத்து போவாள். இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. சரியான பகுபத உறுப்பை எழுதுக. ஓகேவா? சரியான பகுபத உறுப்பை எழுதுக. போ அப்படிங்கிறது பகுதி. இடைநிலை. இது வந்து விகுதி. ஓகேவாப்பா? நோட் பண்ணிக்கோங்க.
நடக்கின்றான் நட கூட்டல் இக்கு கூட்டல் கின்று கூட்டல் ஆன் அப்படிங்கன்னு குடுத்துருக்காங்க. நட அப்படிங்கிறது பகுதி. ஆன் அப்படிங்கிறது விகுதி. ஓகேவா? ஸோ இக்கு அப்படிங்கிறது சந்தி. இது வந்து இடைநிலை. ஓகேவாப்பா? அடுத்து அ இந்த இத பார்த்துக்கோங்க. மூவிடம். இடம் 3 வகைப்படும். சரியா? இடம் வந்து 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஓகேவா? தன்னை குறிப்பது தன்மை. அதாவது நான், நாம், நாங்கள், என், எம், எங்கள் அப்படின்னு சொல்லி நம்மள குறிக்கிறது. நம்மளை சார்ந்து குறிக்கிறது தன்மை. ஓகேவா? முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை. நீ, நீங்கள், நீர், நீவீர், உன், உங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடியவங்கள குறிக்கிறது முன்னிலை. ஓகேவா? தன்னையும் முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் 3வதா ஒரு நபர பார்ட்டிய குறிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படர்க்கை. ஓகேவா? அவன், அவள், அவர், அவர்கள், அது, அவை, இவன், இவள், இவை. ஓகேவா? இது எல்லாமே வந்து படர்க்கை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? பின்வரும் எழுத்துக்களுக்கு பொருள் தருக. இது வந்து அந்த ஓரெழுத்து ஒரு மொழியிலிருந்து கேட்டிருக்காங்கப்பா. ஸோ இது வந்து நீங்களே வந்து ஆன்ஸர் பண்ணிறலாம். ஸோ முடிஞ்சா வந்து கமெண்ட்ல கூட சொல்லுங்க. ஆன்ஸர் என்னன்னு மத்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஈஸி தான். நீங்களே போட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த பிராக்டிஸ் வந்து கிடைக்கும். சரியா? ஸோ கலைச்சொல் அறிவம் பொறுத்தவரைக்கும் கோடை விடுமுறை, சம்மர் வெக்கேஷன், குழந்தை தொழிலாளர், சைல்ட் லேபர், பட்டம்னா டிகிரி, கல்வி அறிவுனா லிட்ரசி, நீதி அப்படின்னா மாரல், சீருடைனா யூனிஃபார்ம், வழிகாட்டுதல்னா கைடன்ஸ், ஒழுக்கம்னா டிசிப்ளின். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இதோட வந்து நம்ம 7வது வகுப்புல இயல் 5 வந்து முடிச்சுட்டோம். ஓகேவா? இதுவரைக்கும் 7த்ல வந்து இயல் 1 டூ 5 வரைக்கும் 5 இயல்கள வந்து முடிச்சிருக்கோம். ஸோ இன்னும் வந்து ஒரு 4 இயல்கள் தான். ஸோ அதுவும் வந்து இன்னைக்குள்ள நம்ம வந்து முடிச்சுருவோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ உடனே வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சோனே ஒன் டைம் வந்து ரீட் பண்ணி மைண்ட்ல வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு தடவ படிச்சாலே போதும். ஸோ நம்ம சொன்னதுக்கும் நீங்க ஒரு தடவ படிச்சு வாசிச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்படியே வந்து மைண்ட்ல ஸ்டோர் ஆயிக்கிரும். ஓகேவா? ஸோ மீண்டும் வந்து உங்கள நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்ட்டா புரிஞ்சுச்சு, இல்ல புரியல, புடிச்சிருந்துச்சு எதுனாலும் உங்களுடைய கருத்துக்கள கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. ஸோ அப்பதான் அத பார்க்கக்கூடிய மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு லைக் மட்டும் போடுங்க. வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டீங்க அப்படின்னா, ஸோ அது மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து போய் சேரும். ஓகேவா? ஸோ உங்களால மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோ வந்து பகிரப்படும். சரியா? சரி ஓகேப்பா. ரொம்ப நன்றி. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன்.